காஞ்சிபுரம் பச்சையப்பா கல்லூரி வளாகத்தில் களை கட்டிய திமுக பவள விழா பொதுக்கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் பவள விழா பொதுக்கூட்டத்தில் செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்களை மீட்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். கடந்த செப்டம்பர் 21 இலங்கை கடற்படையால் கைதான மயிலாடுதுறை மீனவர்கள் 37 பேரை மீட்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். இந்தியாவில் தற்போது ஐரோப்பிய சிந்தனைகளை பின்பற்றி வருகிறோம். அதை விடுத்து பாரத சிந்தனைகளை பின்பற்ற வேண்டும். உலகம் முழுவதும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு நமது பாரத ஞானம் தேவை என மதுரை அருகே நடைபெற்ற கல்லூரி விழாவில் கவர்னர் RN ரவி பேச்சு. சென்னையில் ஆண்டுதோறும் 6% சொத்து வரியை உயர்த்தும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும். சொத்து வரி உயர்வால் மக்களின் எதிர்ப்பைத்தான் பெற முடியுமே தவிர எந்த பயனும் இருக்காது என பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் விமர்சனம். குமாரபாளையம் அருகே பிடிபட்ட ATM கொள்ளையர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 67 லட்சம் ரூபாய் பணத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ATM கொள்ளையர்கள் குறித்து கேரளா, ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநில போலீசாரும் நேரில் வந்து விசாரணை நடத்தியுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சாலை தோண்டும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். செப்டம்பர் 30 முதல் மறு உத்தரவு வரும் வரை சாலைகளில் பள்ளம் தோண்டும் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் எச்சரிக்கை. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் நேரு கோப்பைக்கான படகு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. குருவன், ஊத்துக்குடி உள்ளிட்ட 9 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சுமார் 74 படகுகள் பங்கேற்பு, ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளிப்பு. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் மத்திய ஜல்சக்தி துறையையும் சேர்க்க வேண்டும். முல்லை பெரியாறு அணையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் கேரள பகுதி மட்டுமே பெரிதும் பாதிக்கும் என கேரளாவைச் சேர்ந்த ஜாய் ஜோசப் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். விண்வெளி மையத்தில் 110 நாட்களுக்கு மேலாக சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை மீட்க இன்றிரவு விண்ணில் பாய்கிறது விண்கலம். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை மீட்க நாசா, SpaceX நிறுவனம் இணைந்து தயாரித்த Crew 9 விண்கலத்தை இன்றிரவு விண்ணில் செலுத்த உள்ளனர். My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.